காமனா கிரெடிட் கார்டு யூஸ் பண்ற நிறைய பேருக்கு அதை பத்தின ஒரு மோசமான ஒப்பீனியன் தான் இருக்கும். அதுபடியே கிரெடிட் கார்டு யூஸ் பண்ற நிறைய பேர் அதனால ஏற்பட்ட டெப்ட்ல இருந்து வெளில வர முடியாம இன்ன வரைக்கும் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. இவ்வளவு ப்ராப்ளம் இருக்க கிரெடிட் கார்டை நம்மளுக்கு ஃபேவரா எப்படி யூஸ் பண்றத பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் அவங்களோட ரெவன்யூ மாடல் என்னங்கிறது நம்மளுக்கு தெரியணும். இப்ப காமனா பேங்க்ஸ் ப்ரொவைட் பண்ற கார்ட்ஸ் பார்த்தா ஒன்னு டெபிட் கார்டு ப்ரொவைட் பண்ணுவாங்க, இல்ல கிரெடிட் கார்டு ப்ரொவைட் பண்ணுவாங்க. இப்ப டெபிட் கார்டு எடுத்துக்கிட்டா சிம்பிளா சொன்னா நம்மளோட அக்கௌண்ட்ல இருக்க பணத்தை நம்ம ஈஸியா அக்சஸ் பண்றதுக்காக பேங்க் ப்ரொவைட் பண்ற கார்டு தான் டெபிட் கார்டு. இப்ப கிரெடிட் கார்டு எடுத்துக்கிட்டா அதை வாங்குறதுக்கு அவங்க ப்ரொவைட் பண்ற பேங்க்ல நம்மளுக்கு அக்கௌண்ட் இருக்குங்கிற அவசியம் கிடையாது. ஈவன் அதுல பணமே இல்லைனா கூட அந்த கார்டோட ஸ்பெண்டிங் லிமிட்டை பொறுத்து நம்மளால ஸ்பெண்ட் பண்ணிக்க முடியும். ஆனா இதுக்கு ஒரு சில கண்டிஷன் இருக்கு. நம்ம வாங்கின பணத்தை அந்த டியூ டேட்டுக்குள்ள திரும்ப ரீபே பண்ணும். காமனா பேங்க்ல டியூ டேட் 30ல இருந்து 45 நாள் வரைக்கும் கொடுப்பாங்க. இந்த 45 டேஸ்க்குள்ள நீங்க ஃபுல் அமௌண்ட் ரிட்டர்ன் பண்றீங்கன்னா 0% இன்ட்ரெஸ்ட்ல நீங்க அந்த கடன் வாங்குற மாதிரி இருக்கும். அதாவது நீங்க எக்ஸ்ட்ரா எந்த அமௌண்ட்டுமே கொடுக்காம நீங்க வாங்கின கடனை மட்டும் திரும்ப கொடுத்தா போதும். இதை கேட்கறதுக்கே நல்லா இருக்குல்ல. ஆனா இந்த இடத்துல தான் நிறைய பேருக்கு ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுது. நீங்க ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட் 45 டேஸ்க்குள்ள நீங்க திரும்ப ரீபே பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையுமே கிடையாது. அந்த டியூ டேட் மேலேயும் நீங்க ரீபே பண்ணல அப்படின்னா அப் டு 40% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் பே பண்ற மாதிரி இருக்கும் வித் பெனால்டி. இந்த இடத்துல நிறைய பேர் அவங்க வாங்கின கடனை இஎம்ஐ கன்வெர்ட் பண்றாங்க. இதுக்கு தான் பேங்க்ஸ் மினிமம் அமௌண்ட்ங்கிற ஒரு பாலிசி வச்சிருக்காங்க. நீங்க அந்த மினிமம் அமௌண்ட் பே பண்ணிட்டு உங்களோட லோனை இஎம்ஐ கன்வெர்ட் பண்ணிக்கலாம். மந்த் ஆன் மந்த் நீங்க பே பண்ணிக்கலாம். ஆனா அதுக்கு 40% இன்ட்ரெஸ்ட் பே பண்ணும். தென் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இந்த பெனால்ட்டியும் இருக்காது அப்படிங்கிறாங்க. அதுக்காக நிறைய பேர் இஎம்ஐ கன்வெர்ட் பண்ணிட்டு 40% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணிட்டு இருப்பாங்க. இது வந்துட்டு மார்க்கெட்ல மத்த லோனை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே அதிகம். எக்ஸாம்பிள் நீங்க ஹோம் லோன், எஜுகேஷன் லோன் எடுத்துக்கிட்டா 7ல இருந்து 12% தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணுவாங்க ஃபார் இயருக்கு. இப்போ இவ்வளவு ப்ராப்ளம் இருக்க கிரெடிட் கார்டை நம்மளுக்கு ஃபேவரா எப்படி யூஸ் பண்றதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் இவங்களோட ரெவன்யூ மாடல் என்னங்கிறது நம்மளுக்கு தெரியணும். இவங்களோட ஃபர்ஸ்ட் ரெவன்யூ பார்த்தோம்னா நம்ம யூஸ் பண்ற கார்டுக்கு ஆனுவல் மெயின்டெனன்ஸ் ஃபீஸ்னு 500ல இருந்து 1000 ரூபீஸ் வரைக்கும் பேங்க் சப்போர்ட் சார்ஜ் பண்ணுவாங்க. தென் நம்ம எவ்ரி டைம் ஸ்வைப் பண்ற டோட்டல் வேல்யூல இருந்து 1% அவங்களுக்கான சார்ஜ் போகுது. மூணாவது அண்ட் முக்கியமான ரெவன்யூ பார்த்தோம்னா நம்ம ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஃபுல்லா ரீபே பண்ணாம அதை இஎம்ஐ கன்வெர்ட் பண்ணி 40% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணிட்டு இருக்க அமௌண்ட். இந்த கிரெடிட் கார்டுல என்ன பெரிய அட்வான்டேஜஸ் இருக்குன்னு தெரியறதுக்கு முன்னாடி சிவில் ஸ்கோர்னா என்னங்கிறது உங்களுக்கு தெரியணும். இப்ப சிவில் ஸ்கோர்னு எடுத்துட்டா இன் ஃபியூச்சர் நீங்க பேங்க்ல போயிட்டு ஒரு லோன் அப்ளை பண்றீங்க. இந்த லோனுக்கு நீங்க எலிஜிபிளா, உங்களுக்கு இந்த லோன் கொடுக்கலாமா, கொடுத்தா நீங்க ப்ராப்பரா ரீபே பண்ணுவீங்களா அப்படிங்கறத இந்த சிவில் ஸ்கோர் வச்சு தான் டிசைட் பண்ணுவாங்க. நீங்க ஆல்ரெடி ஒரு லோன் எடுத்து அதை ப்ராப்பரா பே பண்ணிருக்கீங்கன்னா உங்களோட சிவில் ஸ்கோர் நல்லா இருக்கும். சிம்பிளா சொன்னா நீங்க கரெக்டான டைம்ல இஎம்ஐ பே பண்ணி அவங்கள்ட்ட நம்பகமான கிளைண்டா மாறுறீங்க. இதுக்கான ஒரு வேல்யூ தான் சிவில் ஸ்கோர். இது 300ல இருந்து 900 இருக்க ஒரு வேல்யூ தான். 700க்கு மேல இருந்துச்சு அப்படின்னா உங்களோட சிவில் ஸ்கோர் நல்லா இருக்குன்னு அர்த்தம். இன்கேஸ் நீங்க ஆல்ரெடி லோனே எடுக்கலனா கூட உங்களோட சிவில் ஸ்கோர் கம்மியா தான் இருக்கும். ஏன்னா நீங்க ஆல்ரெடி லோன் எடுத்து ரீபே பண்ண கிரெடிட் ஹிஸ்டரி தான் உங்களோட சிவில் ஸ்கோர். லோனே எடுக்கலனா உங்களுக்கு இந்த கிரெடிட் ஹிஸ்டரி எதுவுமே இருக்காது. அதனால சிவில் ஸ்கோருமே இருக்காது. இந்த டைம்ல நீங்க லோன் அப்ளை பண்றீங்கன்னா உங்களுக்கு லோன் கிடைக்காம போறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. இந்த இடத்துல உங்களோட சிவில் ஸ்கோரை எஃபெக்டிவாவும் அண்ட் சிம்பிளாவும் இன்க்ரீஸ் பண்றதுக்கான ஒரு வழி தான் கிரெடிட் கார்டு. நீங்க ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட ப்ராப்பரான டியூ டேட்டுக்குள்ள ரீபே பண்றீங்கன்னா எஃபெக்டிவா உங்களோட கிரெடிட் ஸ்கோரை இன்க்ரீஸ் பண்ண முடியும். இதனால இன் ஃபியூச்சர் நீங்க லோன் அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமா இருக்கு. அண்ட் இந்த கிரெடிட் கார்டு எப்படி எஃபெக்டிவா யூஸ் பண்றது அண்ட் சிபில் ஸ்கோர் எப்படி ப்ராப்பரா மெயின்டைன் பண்றதுக்கு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சிபில் ஸ்கோர் கம்மியாகாம இருக்கிறதுக்கு உங்க மேக்ஸிமம் லிமிட்ல இருந்து 30% கீழே நீங்க யூஸ் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு மேக்ஸிமம் லிமிட் 1 lakh இருக்குன்னா நீங்க 30,000க்கு கீழே ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதை ப்ராப்பரா நீங்க ரீபே பண்ணிட்டு வந்தாலே உங்களுக்கு சிபில் ஸ்கோர் நல்லா இருக்கும். அண்ட் நிறைய பேர் அப்ரோச் பண்றாங்கறதுனால புது புது கிரெடிட் கார்டு வாங்குறாம ஒரே கிரெடிட் கார்டை ரொம்ப நாளுக்கு மெயின்டைன் பண்ணுங்க. அண்ட் மோர் தென் 5 கார்டுக்கு மேல நீங்க யூஸ் பண்றதுமே உங்களோட கிரெடிட் ஸ்கோரை கம்மி பண்ணும். இன்கேஸ் நீங்க புதுசா ஒரு கிரெடிட் கார்டு வாங்கினாலும் உங்க பழைய கார்டை கேன்சல் பண்ணாம வச்சுக்கோங்க. கேன்சல் பண்றதுனால நீங்க ஆல்ரெடி வச்சிருந்த கிரெடிட் ஹிஸ்டரியும் சேர்ந்து போயிடும். இதனால உங்களோட சிபில் ஸ்கோர் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த தப்பெல்லாம் பண்ணாம நம்ம டெபிட் கார்டுல எவ்வளவு அமௌண்ட் இருக்கோ அதுல எவ்வளவு ஸ்பெண்டிங் லிமிட்டோ அதை மட்டும் உங்களோட கிரெடிட் கார்டுல யூஸ் பண்ணி ப்ராப்பரா ரீபே பண்ணிட்டு வந்தா கிரெடிட் கார்டை ஒரு பக்காவான ஃபினான்ஷியல் டூலா யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம கிரெடிட் கார்டை ஒரு பக்காவான ஃபினான்ஷியல் டூலா யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம இதுல நிறைய ஆஃபர்ஸ் இருக்கும். அமேசான், ஃபிளிப்கார்ட்ல பாத்திருப்பீங்க. இந்த பர்టిక్యులர் கார்டு நீங்க யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு 20 to 30% ஆஃபர்ல இந்த பொருளை வாங்கிக்கலாங்கிற மாதிரி இருக்கும். அது இல்லாம ஃபியூல் கார்ட்ஸ் இருக்கு. நீங்க எவ்ரி டைம் ஃபியூல் பண்ணும்போது உங்களோட பாயிண்ட்ஸ் ஆட் ஆயிட்டு இருக்கும். அதை வந்துட்டு நம்ம வவுச்சரா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஏகப்பட்ட அட்வான்டேஜஸ் இருக்கு கிரெடிட் கார்டுல. இதை ப்ராப்பரா யூஸ் பண்றவங்களுக்கு கிரெடிட் கார்டை ஒரு பக்காவான ஃபினான்ஷியல் டூலா யூஸ் பண்ணிக்கலாம்.